யோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராமையன் தனது பணிவான கனிவான வணக்கங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே புத்திர பாக்கியம் நிர்ணயிப்பது தொடர்பான ஒரு சில விவரங்களை ஜோதிட சாஸ்திரப்படி கூற விரும்புகிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானது 5ஆம் பாவமாகும். 5ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களை வைத்து பொதுவாக புத்திர பாக்கியத்திற்கு பலன் கூறி வருகிறோம். ஆண்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானமாகும். பெண்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் புத்திரஸ்தானம், இரண்டையும் பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த முறைகளை பார்க்கும் பொழுது குழந்தை பிறந்து 4-5 வருடங்கள் வரை குழந்தை இல்லை என்றால் அப்பொழுது பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடம், சந்தான திதி கேந்திரம், அஷ்டவர்க்கம் ஆகியவைகளை கருத்தில் கொண்டுதான் இந்த கணக்கை போட வேண்டும். 5ஆம் பாவம் ஜாதகத்திலே மிகவும் முக்கியமானது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை கூற விரும்புகிறேன். 5ஆம் பாவம் தெய்வத்தோடு தொடர்புடையதாகும். பொதுவாக பரமசிவன், பார்வதி, ஆஞ்சநேயர், பிள்ளையார், காயத்ரி ஆகிய 5 பேருக்கு மட்டுமே 5 முகங்கள். பஞ்சபாண்டவர், பஞ்சலோகம், பஞ்சபாத்திரம், பஞ்சப்பிரகாரம் என்று நாகதாளினுடைய பூ 5 முகங்கள் இருக்கும். இந்த மாதிரி 5 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 5ஆம் பாவம் தெய்வத்தோடு தொடர்புடையது ஆகும். இதை எவ்வாறு புத்திர பாக்கியத்தை நிர்ணயிப்பது என்பதற்கு ஒரு சில விளக்கங்களை கூற விரும்புகிறேன். பிரசன மார்க்கத்திலே அத்தியாயம் 29இல் பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடம் மற்றும் சந்தானதி கேந்திரம் ஆகியவைகளுக்கான விளக்கங்கள் உள்ளன. ஒரு ஆண் ஜாதகத்தில் பீஜஸ்புடம் பலம் இல்லை என்றாலும், பெண் ஜாதகத்தில் க்ஷேத்திரஸ்புடம் வலு இல்லை என்றாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. பிரசன்ன ஜாதகப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் பிந்துவிற்கு பலம் அளிக்கிறது. இதன் கணக்கீடு ஆண் ஜாதகத்தில் ராசி நவாம்சம் 2லும் பீஜஸ்புடம் ஒற்றை ராசியில் அமைய வேண்டும். பெண் ஜாதகத்தில் அவளின் ஜாதகத்தில் உள்ள அணுக்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் குழந்தை பாக்கியத்திற்கு அங்கம் வகிக்கிறது. இந்த கணக்கீடு பெண் ஜாதகத்தில் இரட்டைப்படை ராசிகள் அமைய வேண்டும். ஒற்றை ராசியானால் க்ஷேத்திரஸ்புடம் வலு இல்லை என்று கொள்ள வேண்டும். செவ்வாயும் சந்திரனும் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும். குறைந்திருப்பின், பலம் குறைந்திருப்பின் தேவையான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் பெற முடியும். குரு பெற்றுள்ள பாகைகளில் சென்ற பாகைகளை 5இல் வகுக்கவும், இதுபோல சூரியன் மற்றும் சுக்கிரன் கடந்த பாகைகளையும் 5இல் வகுத்து கூட்ட வேண்டும். இந்த 3ஐயும் கூட்ட வேண்டும். இதுபோல குரு, செவ்வாய், சந்திரனுக்குள்ள மீதம் உள்ள பாகைகளை கூட்ட கிடைப்பது க்ஷேத்திரஸ்புடம். இதை உதாரண ஜாதகங்கள் மூலமாக கூற விரும்புகிறேன். மேலும் பீஜஸ்புடம் ஏற்கனவே ஆணுக்கு பீஜஸ்புடம் ஒற்றை ராசியில் இருக்க வேண்டும் என்று கூறினேன். சுபக்கிரகங்கள் இருந்தாலோ, சுபக்கிரகம் பார்த்தாலோ பலமாக உள்ளது என்றும், எதிர்மறையில் இருந்தால் பலமில்லை என்றும் அறியலாம். பெண் ராசி மற்றும் நவாம்சத்தில் க்ஷேத்திரஸ்புடம் இரட்டை ராசியில் இருந்திட, அந்த ராசியில் சுபக்கிரகங்கள் இருந்தாலோ, சுபர் பார்த்தாலோ க்ஷேத்திரஸ்புடத்திற்கு பலம் ஒன்று. பாவராசியில் இருந்து பாவர் சேர்க்கை பெற்று பாவக்கிரகம் பார்த்ததில் பலமில்லை என்று அறிய வேண்டும். இந்த முறை பிறந்த ஜாதகம் தொடர்பானது. அது தொடர்பாக ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் விளக்க உள்ளேன். அடுத்ததாக பிரசன மார்க்கத்திலே ஒரு சில முறைகள் உள்ளன. அந்த பிரசன்ன மார்க்கத்திலே சந்ததி பிரசனம் என்று ஒரு முறை உள்ளது. அடுத்ததாக பிரசன்ன மார்க்கத்திலே சந்ததி பிரசன்னம், யோகஸ்புடம், யமகண்டஸ்புடம் ஆகிய முறைகள் எல்லாம் உள்ளன. அவைகள் அனைத்தையும் இந்த சார்ட் மூலமாக விளக்குகிறேன். இப்பொழுது பிரசன்ன மார்க்கம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 34இல் உள்ள யமகண்ட யோகஸ்புடம் விளக்கத்தை கொடுக்கிறேன். பிரஸ்னம் 6/5/2023 10:05 AM திருச்சியிலே ஒருவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதற்காக பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அதிலே அதற்கான அட்டவணை கொடுத்துள்ளேன், அதற்கான ஜாதக கட்டம் கொடுத்துள்ளேன். அவர் மிதுன லக்னத்தில் இருக்கிறார். அதில் யமகண்டஸ்புடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெத்தேடுகளெல்லாம் அஷ்டவர்க்கத்தினுடைய மெத்தேடு. அஷ்டவர்க்கத்தில் 7ஆம் பாவத்துக்கு 28 பலன் இருக்குது, 5ஆம் பாவத்துக்கு 22 பலன் இருக்குது,
9ஆம் பாவத்துக்கு 36 பலன் இருக்கு. அஷ்டவர்க்கத்தில் கோளாறுகள் எதுவும் இல்லை. அடுத்தது இந்த யமகண்ட யோகஸ்புடம் போடும் பொழுது சேம் மெத்தட் தான். அந்த பிரசன்ன மார்க்கத்திலே பலதீபிகையிலே சொல்லக்கூடிய மெத்தட் தான். யமகண்ட ஸ்புடமானது 156.12 டிகிரி வருகிறது. லக்ன ஸ்புடம் 80.22. இரண்டையும் கூட்டும் பொழுது 236.34 டிகிரி. இந்த 236.34 டிகிரி என்பது விருச்சிக ராசியிலே அனுஷம் 1ஆம் பாதத்திலே வருகிறது. அனுஷம் 1 என்பது இரட்டை ராசி. புரிகிறதா? ஆண்களுக்கு ஒற்றை ராசியிலே அமைய வேண்டும், பெண்களுக்கு இரட்டை ராசியிலே அமைய வேண்டும். ஆகையினால இவருக்கு இரட்டை ராசியிலே வந்திருக்கிறது. அதனால பீஜஸ்புடம் பலம் இல்லை. அடுத்ததாக யமகண்ட யோகஸ்புடம் முறை 2, அத்தியாயம் 28, ஸ்லோகம் 42, பிரசன்ன மார்க்கத்திலே இதை 10/5/23 10/10 AM பெண்ணுக்கு பார்க்கப்பட்டது. இருக்கும் இதே லக்னம் தான். லக்னஸ்புடம் 85.04, சந்திரஸ்புடம் 263.04, யமகண்டஸ்புடம் 65.26, மாந்தி 116/40. இதில் அஸ்தம் 4 கன்னியா லக்னத்திலே வருகிறது. கன்னியா லக்னம் என்பது யோகஸ்புடம் கன்னி ராசி, உபயராசி, பாவர் பார்வை இல்லை, புத்திர பாக்கியம் நன்று. அஸ்தம் 4 என்பது கன்னி. கன்னி என்பது இரட்டை ராசி. அம்சம் வந்து கடகம், அதுவும் இரட்டை ராசி. இரண்டுமே இரட்டை ராசியாக இருப்பதினாலே இவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்று கூறப்பட்டது. அடுத்ததாக இந்த யமகண்ட யோகஸ்புடம் போடக்கூடிய முறைகள் லக்னஸ்புடம், சந்திரஸ்புடம், யமகண்டஸ்புடம், மாந்தி ஸ்புடம். இந்த மாந்தி இல்லாமல் எதையுமே நிர்ணயம் செய்ய முடியாது. இவைகளுக்காக யமகண்ட யோகஸ்புடத்திற்காகவே தனியாக நான் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். தற்பொழுது பீஜஸ்புடம், கஷேத்திரஸ்புடம் அடுத்த முறைகளை பார்ப்போம். அடுத்ததாவது பிரசன்ன மார்க்கத்திலே மீதி நாழிகையை வைத்து ஒரு கணக்கு இருக்கிறது. அதாவது நட்சத்திரத்திலே, அதாவது எத்தனை டிகிரி சென்றிருக்கிறது சந்திரன், மீதமுள்ள டிகிரியை வைத்து கணக்கப்படக்கூடிய முறை இது. பிரசன்ன மார்க்கம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 5 சொல்லப்பட்டுள்ளது. 3/7/1980 10:47 AM பிறந்த ஒரு குழந்தை. இந்த மீதி நாழிகையை வைத்து என்பது அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நான் டிகிரிக்கு கொண்டு வந்து விட்டேன். இவருக்கு சிம்ம லக்னம். லக்னம் 145/39 டிகிரி. மகம் நாளில் குரு, திருவாதிரை நாளில் சூரியன், ரோகிணி நாளில் சுக்கிரன். குருவனுடைய டிகிரி 132/56, திருவாதிரை நாளில் சூரியன் 77/58, ரோகிணி நாளில் சுக்கிரன் 52/52. இந்த கணக்குகளை வைத்து இந்த சார்ட்டில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய நிலையை நன்றாகவே தெரியும். இந்த குரு வந்து 132/56 பொழுது 12/56 டிகிரி சென்றிருக்கு, மீதம் 24 இருக்கு. அதே மாதிரி சூரியன் 77/58 டிகிரியில் உள்ளது. 66/40 போக 11/18 மீதம். அடுத்ததாக சுக்கிரன் 52/52 டிகிரியில் உள்ளது. 40 டிகிரி சென்றது, மீதி 12/52. இந்த கணக்கை வைத்து தான் நான் போட்டுள்ளேன். இதில் அஸ்வதி 1 ஒற்றை ராசி, அம்சத்திலே மேஷம் ஒற்றை ராசி. எனவே இது ஆண் என்பதால் புத்திர பாக்கியம் உண்டு என்று கருதலாம். அடுத்ததாக பிரசன்ன மார்க்கம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 5 படி இன்னொரு ஜாதகம் 15/1/95 இரவு 9:24 பிறந்த குழந்தை, பெண் குழந்தை. இவளுக்கு குருவும் சுக்கிரனும் இங்கே கிரக யுத்தம். கிரக யுத்தம் என்றால் குரு 223/47, சுக்கிரன் அந்த ஒரு டிகிரிக்குள் இருந்தால் சுக்கிரன் 224/24. ஆக மொத்தம் மிக குறைந்த அளவிலே உள்ள பாகைதானம் ஜெயிக்கும். இங்கே 224/24 என்பது சுக்கிரனுடைய அதிக பாகை.
குருவுக்கு வந்து 223 27 என்பது மிக குறைந்தது. எனவே குரு ஜெயமாகிறது. கிரக யுத்தத்திலே குரு அங்கு ஜெயம். புத்திரகாரகன் குரு ஜெயமாகிறது. இவருக்கு 5ஆம் பாவதியாகவும் இது 5ஆம் பாவதியாகவும் குரு வருகிறது. அனுஷம் நாளிலே குரு 223 47, திருவாதிரை நாளிலே சந்திரன் 77 41, மகமூலில் செவ்வாய் 127 47. ஆக மொத்தம் நின்ற கலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது 223 47ங்கிற பொழுது 213 20 வரைக்கும் பாதம் முடிகிறது. மீதம் 10 27. இந்த 13 20ல் 10 27 கழிச்சா 2 53. இது 5ஆல் வகுத்தா 0 35. இந்த மாதிரி கணக்குகளை போட்டிருக்கேன். இதில் வந்து அஸ்விதி 1ல் மேஷத்தில் வருகிறது, அம்சத்திலையும் மேஷத்தில் வருகிறது. பெண்களுக்கு இரட்டை ராசியில் வர வேண்டும். எனவே புத்திர பாக்கியம் குருவும், அதாவது சுக்கிரனும் பலமில்லை, குரு பலமாக இருக்கிறது. எனவே புத்திர பாக்கியம் இதுவரை ஏற்படவில்லை. அடுத்தது பீஜஸ்புரம் கஷேத்திரஸ்புரம் சொந்தமான ஒரு விளக்கம். 27/11/87 12:20 PM திருச்சியிலே பிறந்த ஒரு ஆணுக்கு புத்திர பாக்கியம் நிர்ணயிப்பது எவ்வாறு என்பதை பார்ப்போம். அத்தியாயம் 29 ஸ்லோகம் 11 பிரசன்ன மார்க்கத்திலே இந்த முறை கொள்ளப்பட்டுள்ளது. பலதேவி அத்தியாயம் 12 கூறப்பட்டுள்ளது. ஜம்பு மகரிஷி வாக்கியத்திலேயும் இதே முறைகள், பூர்வ பராச்சரியத்திலும் உள்ள முறைகள், இவைகள் அனைத்தையும் பரிசீலித்து நான் குறிப்பிட்டுள்ளேன். இந்த ஜாதகருக்கு சூரியன் 210 48 டிகிரியில் உள்ளது, சுக்கிரன் 245 21 உள்ளது, குரு 356 38 உள்ளது. ஆக கூடுதல் 813 07. இதில் 2 சர்க்கிள் 720 டிகிரியை கழித்தால் 93 07 வருகிறது. மிருகசீஷம் 3ல் மிதுனம். இப்போ மிருகசீஷம் 3ங்கிற பொழுது அம்சம் வந்து துலாத்துக்கு வருது. ஆண்களுக்கு ஒற்றை ராசியில் அமைய வேண்டும். ஆண்களுக்கு ஒற்றை ராசியில் அமைய வேண்டும். 1 2 1 2 ரெண்டுமே துலாமும் மிதுனமும் ஒற்றை ராசி. பீஜஸ்புடம் வலுவாக உள்ளது. பீஜஸ்புடம் நன்று. இங்கே சுக்கிரன் மாந்தி சேர்க்கை உள்ளதனாலே புத்திர பாக்கியத்திற்கு மாந்தியால் தடை என்று கொண்டு அதற்கான பரிகாரம் சொல்லப்பட்டது. அடுத்ததாக 17/8/94 6:15 PM பெண் கஷேத்திரஸ்புடம். ஏற்கனவே கூறப்பட்ட பலதேவி, ஜம்பு மகரிஷி வாக்கியம், பூர்வ பராச்சரியம், பிரசன்ன மார்க்கம் ஆகிய இதிலிருந்து எடுக்கப்பட்ட கணக்குகள். இந்த பெண்ணிற்கு சூரியன் 128 டிகிரி, சுக்கிரன் 165 57, குரு 193 58, கூடுதல் 487 55, ஒரு சர்க்கிள் கழித்து விட்டால் 127 55. அப்போ மகம் 3 என்பது சிம்மத்திலே வருகிறது, ஒற்றை ராசி. அம்சத்திலே மிதுனம் ஒற்றை ராசி. இரண்டுமே ஒற்றை ராசி என்பதால் கஷேத்திரஸ்புடம் பலம் இல்லை. எனவே புத்திர பாக்கியம் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே 5ஆம் இடத்திற்கு 26 பலன்களும், அஷ்டவர்க்கத்திலே 9ஆம் இடத்திற்கு 28 பலன்களும் உள்ளன. தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்ததினால் புத்திர பாக்கியம் ஏற்படும் என்று கூறப்பட்டது. அடுத்ததாக சந்தான திதி கேந்திரம். இந்த பீஜஸ்புடம் கஷேத்திரஸ்புடம் ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் சந்தான திதி கேந்திரம் போடணும். இந்த ஜாதகத்தில் சந்திரன் வந்து 42-26, அதாவது ரோகிணி 1ல் இருக்கு. இது 5ஆல் பெருக்கும் பொழுது 210 30. சூரியன் வந்து ரேவதி 4ல் இருக்கு, 358 40. இது 5ஆல் பெருக்கும் பொழுது 1793 20 வருது. சந்திரஸ்புடம் மைனஸ் சூரியஸ்புடம். அப்போ 1600 கழிச்சோம்னா 193 20 வருது. சந்திரஸ்புடம் 42 26 × 5 பெருக்குனா 210 30. இந்த 193 20 சூரியஸ்புடத்தை கழிச்சா 17 10 வருகிறது. அப்போ இது தேய்பிறை துதியை திதி, சந்தான திதி கேந்திரம் இல்லை என்று கருத வேண்டும். அதற்கான விளக்கங்கள்லாம் பலதேவிகளை முழுமையாக உள்ளன. அவைகளெல்லாம் இந்த குறுகிய காலத்தில் விளக்க முடியாது. அடுத்தது மிக முக்கியமான பாயிண்ட் சிவகௌரி ஜாதகம். சிவகௌரி ஜாதகத்திலே புத்திர சகமஸ்புடம் என்று ஒரு முறை உள்ளது. அந்த முறையை சார்ட் மூலமாக விளக்கியுள்ளேன். இந்த முறையை விளக்குவதற்கு இந்த நேரம் பத்தாது. இந்த முறை ஒன்று உள்ளது என்பதை ஜோதிடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சார்ட்டை நான் இங்கே போட்டுள்ளேன். இது சோதர்ஷ கடகம் என்று பெயர். சந்திரன் கடகத்திலே 26 37 10 டிகிரியில் உள்ளது. இது சோத்யர்ஷ கடகம். லக்னம் மேலே அட்டவணைப்படி 22 28 30 பாகையில் உள்ளது. மிதுனம் 9 45 26 பாகையிலே உள்ளது.
இது சுத்தராஷ்ய விதம் என்று பெயர். சோத்யஷாவிற்கும் சுத்தராஷ்யவிற்கும் நடுவில் லக்னஸ்புடம். எனவே புத்திர பாக்கியம் இல்லை என்று கருத வேண்டும். இந்த முறைகளை தனியாக இன்னொரு முறை நான் யூடியூபிலே விளக்கு கூறுகிறேன். சிவகௌரி ஜாதகத்தினுடைய விளக்கத்தை குறிக்கிறேன். அடுத்ததாக இந்த புத்திரதோஷம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் பலதேவியிலே சொல்லப்பட்டுள்ளது. பித்ருக்கள் சாபம், தாயாரின் சாபம், பூர்வ கிராம தேவதை சாபம், முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் ஏற்பட்ட பாவங்கள், இந்த தோஷங்கள் நீங்குவதற்காக அந்தந்த கிரகத்திற்குரிய ஜபம், தானம், ஹோமம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். மேலும் கேது ஸ்நானம், கங்கா ஸ்நானம் செய்யலாம். சிவபூஜை, விஷ்ணு விரதம், நாகப்பிரதிஷ்டை ஆகியவற்றை செய்து சாப விமோசனம் செய்யலாம். மேலும் சுந்தரகாண்டம் தினசரி படிப்பதாலும் சாப விமோசனம் சீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.